ஆளுர் இப்ப மத்திய அரசுடைய தொடர்ச்சியான இந்த உறுதித்தன்மை அவங்களுடைய நரேந்திர மோடியுடைய நிலைப்பாடின் காரணமா இந்த தீர்ப்பு சாத்தியமாச்சு அப்படின்னு ரமேஷ் சேதுராம் சொல்றாரு. உங்களுடைய நிலைப்பாடு? இப்போ ஒரு அரை மணி நேரம் கிட்டத்தட்ட பேசிட்டோம். அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை வைத்து ஒரு இடஒதுக்கீடு வரலாறையே பேசியிருக்கோம். அதுல திமுக என்ன செய்திருக்கிறது, காமராசர் என்ன செய்திருக்கிறார், நீதி கட்சி என்ன செய்திருக்கிறது, அதிமுக என்ன செய்திருக்கிறது, எம்ஜிஆருடைய பங்களிப்பு என்ன, ஜெயலலிதா அம்மையாருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னு எல்லாருடைய பங்களிப்பையும் பேசிட்டோம். எங்களால இத்தனை விழுக்காடு கொண்டு வந்தோம் இப்ப அந்த ரெண்டு கட்சிகளும் சொன்னாங்க. நாமளும் அதை உறுதிப்படுத்தி பேசியிருக்கோம். இதுல ஒரு இடத்துலயாவது பாஜக இந்திய அளவுல பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கோ பட்டியலின மக்களுக்கோ அருந்ததிய மக்களுக்கோ உள்ஒதுக்கீடு கொடுத்ததாகவோ இடஒதுக்கீட்டு விழுக்காட்டை அதிகரித்ததாகவோ அல்லது இடஒதுக்கீட்டை ஆதரித்து அவங்க கட்சி கூட்டத்துல தீர்மானம் போட்டு பேரணி நடத்தி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தியதாகவோ, எதிர்கட்சியா இருக்கும்போது அந்த வேலையை செஞ்சதாகவோ, ஆளுங்கட்சியா இருக்கும்போது சட்டம் இயற்றியதாகவோ எந்த குறிப்பையும் ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஆதரவு கொடுத்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மேல என்ன கதையெல்லாம் விடுங்க சார், இந்த கதையெல்லாம் விடுங்க. நான் பாஜக நேரடியாக ஆட்சியில் இருக்கும்போது விபி சிங் அரசுக்கு ஆதரவு கொடுத்தது யார்? விபி சிங் அரசை கவிழ்த்தது யார்? விபி சிங் அரசை 11 மாசத்திலே இல்லாமல் ஆக்கி சிதைச்சது யார்? அதெல்லாம் கேட்பாமா? அப்போ நீங்க நான் நேரடியா பிஜேபியோட ஸ்டாண்ட கேக்குறேன். பிஜேபி நேரடியாக கொடுத்திருக்கிறதா? வாஜ்பாய் 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார்ல, 10 ஆண்டுகள் மோடி ஆட்சியில் இருந்தார்ல, 15 ஆண்டுகள் நேரடியாக பாஜக ஆட்சியில் செய்யப்பட்ட இடஒதுக்கீடு தொடர்பான ஒரு சட்ட மசோதாவை காட்டுங்க. ஒரே ஒரு மசோதா இருக்கு, அது இடபிள்யூஎஸ் மசோதா. அப்போ பாஜக முற்பட்ட சமூகத்தினருக்கு பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுப்பதற்கு வந்து நிற்கிற கட்சி. அது பட்டியலின மக்களுக்கான உள்ஒதுக்கீட்டுக்கோ பட்டியலின மக்களுக்கான விழுக்காட்டை அதிகரிப்பதற்கோ பழங்குடியின மக்களுக்கான விழுக்காட்டை அதிகரிப்பதற்கோ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான விழுக்காட்டை அதிகரிப்பதற்கோ ஒரு தூக்கி கூட ஒரு துரும்பை கூட கிள்ளி போடாத கட்சி. அது நிறுவனம் ஆயிடுச்சு. இங்கே அவங்களால அதை கிளைம் பண்ண முடியல. அப்படி ஒரு கருத்தை அவங்களால சொல்ல முடியல. ரெண்டாவது, நாங்க தான் அபிடவிட் போட்டோம், நாங்க எதிர்த்திருந்தா தீர்ப்பு எப்படி வந்திருக்கும்? எதிர்த்து தான் பாருங்களேன். நீங்க எதிர்த்திருக்க வேண்டியதான தைரியமான ஆள் தானே. நீங்க எழுத்தீங்களா? மருத்துவ எடுத்துட்டாங்களே உள்ளிட ஒதுக்கீட்டு கொடுப்பதற்கு சம்மதம் அப்படின்ற நிலைப்பாடு எடுத்துட்டாங்க. வாய்ப்பு தரேன். அவர் பேசி முடிச்சிட்டோம். மருத்துவ மேற்படிப்பில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கு நீதிமன்றத்திற்கு போன போது ஒன்றிய அரசு ஆதரித்ததா எதிர்த்ததா சொல்லுங்க. அபிடவிட் ஆதரிச்சு போட்டாங்களா எதிர்த்து போட்டாங்களா? இது தர முடியாதுன்னு சொன்னாங்களா கொடுப்போம்னு சொன்னாங்களா? தர முடியாதுன்னு சொன்னாங்க. நீதிமன்றம் கெடு விதித்தது. கொடுங்க, ஏன் கொடுக்க முடியாதுங்கிறீங்க? 3 மாசத்துல பதில் சொல்லுங்கன்னு ஒன்றிய அரசுக்கு நீதிமன்றம் குட்டு வைத்து அனுப்பிய பிறகு இல்லங்க, நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்றேன். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு விதமான நிலைப்பாடு இருக்கும். கடந்த காலங்களில் உள்ளிட ஒதுக்கீட்டை எதிர்த்த கட்சிகளை இன்னைக்கு ஆதரிக்கிறாங்க. இல்லங்க, எந்த கட்சி எதிர்க்கல? உண்டா இல்லையா கேக்குறேன். எந்த கட்சிக்கு எதிர்த்தது? இடஒதுக்கீட்டை எதிர்த்த கட்சியை சொல்லுங்க. இந்தியாவில் இடஒதுக்கீட்டை எதிர்த்த கட்சிகளை இன்னைக்கு ஆதரிக்கிறாங்களா இல்லையா? யார் எதிர்த்தா? புதிய தமிழகம் கட்சி எனக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அனைத்து கட்சிக்குள்ள இருந்து வெளிநடப்பு போனாங்க. அதுக்கு எதிராக கேஸ் ஃபைல் பண்ணாங்க. இன்னைக்கு ஆதரிக்கிறாங்களா இல்லையா? இப்பவே எதிர்க்கதான் செய்யறாங்க. அவங்க எங்க ஆதரிக்கிறாங்க? அவங்க ஸ்டாண்ட் அது. அவங்க அருந்ததியர் இடஒதுக்கீட்டை எதிர்க்கிறாங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க அபிடவிட் தாக்கல் பண்ணதுனால தான் வந்துச்சுன்னு ஸ்டிக்கர் ஓட்ட சொல்றீங்களா? பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு மருத்துவ மேற்படிப்பில் இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கு வந்த போது இவங்க எதிர்க்க தானே செஞ்சாங்க. அதை மீறி அதை நாங்க சாத்தியப்படுத்தணும்ல. அப்ப அதை மீறி நீதிமன்றத்துல வாதாடி அதை எங்களால எப்படி நிறுவ முடிஞ்சதோ அப்படித்தான் இதை நிறுவ முடியும். ஏன்னா சட்டம் தெளிவா இருக்கு. கலைஞர் எந்த கோளாறும் இல்லாமல் அதை செஞ்சு கொடுத்திருக்காரு. அப்புறம் என்ன சட்ட சிக்கலை சந்திக்க போகுது? அப்போ பிஜேபி கலைஞருக்கு வேணா என் முருகன் நன்றி சொல்லணும். எங்கள் சமூக மக்களுக்கு கலைஞர் கொடுத்தார், நான் பிஜேபியில தான் இருக்கேன், பிஜேபி கூட செய்யல, கலைஞர் தான் செஞ்சார் அப்படின்னு அவர் சொல்லணும். ஆனால் அவரு கலைஞரை மறுதளித்து விட்டு மோடி தான் சமூக நீதி காவலர்னு சொல்றாரு. இது அப்பட்டமான திரிபுவாதம்.